வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மட்டக்களப்பு மேற்கு வலய கல்வி நிலையத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2023. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் 10வது வினாவாக வந்த வீதம் மற்றும் மடக்கை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். குறித்த வினாவை செய்து பார்க்கல என்றால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க, கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். ஒவ்வொரு வினாத்தாள்களுக்குமான லிங்க் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கும். அந்த வீடியோ சில நேரம் முழுமையாக இல்லைன்னா உடனே போடுபடாது. அப்படி உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோக்கள் வினாத்தாள்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் வேறு வீடியோக்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் பண்ணிங்கன்னா வைவர், வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்புகள் இந்த லிங்க் இருக்கும். அதில் இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதில் குறிப்பாக டெலிகிராம் குரூப்பில் நான் எப்போவோ பதிவிட்ட வினாத்தாளையும் நீங்கள் போயிட்டு அந்த ஃபைல்ஸுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா வினாத்தாள்களும் இருக்கும். நீங்கள் எப்போவுமே அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்தால் இந்த விஷயத்தை உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும். கற்கும் போதே அதை தெளிவாக கற்றுக்கொண்டுட்டோம்னா எங்களுக்கு அதுக்கு பிறகு அதில் சின்ன சந்தேகம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் உங்களோட இருப்பேன். நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் வழியில் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டவுட் பெருசாக இருந்தால் சூம் கிளாஸில் நான் உங்களோட அதே விடயத்தை கலந்துரையாடுவேன். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அது மற்ற மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் என்னுடைய வகுப்புகளில் இணைந்து கொள்வதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். வினா இலக்கம் 10 AB என்று 2 பகுதிகளாக இருக்குது. இது உண்மையை சொன்னால் ஒரு கனளவு கொள்ளளவு கேள்வி தான் இங்கே எங்களுக்கு ஃபைனல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் வரும். கனளவும் ஏ பகுதியிலையும் அதை பயன்படுத்திய மடக்கையும் வரும், இல்லை தனியொரு மடக்கை கேள்வியாக வரும். இதே மாதிரி மடக்கை கேள்வி தனி செப்பரேட்டான கேள்வியாக வரும். என்ன கனளவு கொள்ளளவு 10ஆம் ஆண்டுக்குரியது தேர்ட் டேர்மில் தான் இருக்குது. 9ஆம் ஆண்டுக்குரிய கனளவு கொள்ளளவு கேள்வி இந்த இடத்தை நிரப்பலாம். 9ஆம் ஆண்டில் நாங்கள் கனவுரு வடிவ தொட்டியில் நீரை சேகரிக்கிறது, இல்லைண்டா கனவுரு வடிவ தொட்டியை கனவுரு கட்டியுண்ட உருக்கி வேறு விதமான கனவுரு இல்லை சதுரமுகிகளாக ஆக்குறது, அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். ஆனால் அது தரம் 10 தான் கூடுதலாக படிப்போம் நாடி இங்கே வெறும் தேர்ட் டேர்ம் சிலபஸ் செகண்ட் டேர்ம் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வீதத்திலேருந்து கேட்டிருக்கு. ஏ பகுதி சுற்றுலா பயணம் மேற்கொள்ளும் மோட்டார் காரானது ஆரம்பத்தில் 40 km/h, அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு 40 km போகக்கூடிய கதியில் 3 மணித்தியாலம் பயணம் செய்து பின்னர் 80 km மேலும் 2 மணித்தியாலம் பயணம் செய்தும் கொழும்பை அடைந்தது எனின் பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. மொத்தத்தில் 5 மணித்தியாலத்தில் கொழும்புக்கு போய் சேர்ந்து முதல் 3 மணித்தியாலங்களும் சென்ற தூரம் யார்? முதல் 3 மணித்தியாலங்களும் சென்ற தூரம் வினா இலக்கம் 10. தூரத்துக்கு கண்டு எங்கள்கிட்ட சூத்திரம் இருக்குது. தூரம் சமன் கதி தர நேரம். கதி km/h இருக்குது, 40 km/h. அப்போ நேரம் 3 மணித்தியாலம் பயணித்தது, முதல் 3 மணித்தியாலம். ஆகவே முதல் 3 மணித்தியாலம் பயணித்த தூரம் 40 3 பெருக்கினா 120 வரப்போகுது. கிலோமீட்டர் மணித்தியாலம் சம்பந்தப்பட்ட அலகு போட்டு நான் ஸோ தூரம் கிலோமீட்டரில் வரும். தூரத்துக்கான அலகு கிலோமீட்டர். 120 கிலோமீட்டர்ன்றது முதலாவது கேள்விக்கான ஏ பகுதியில் ரோமல்லக்கம் ஒன்றுக்கான விட. இதை நேர்வீத சமன்லையும் செய்யலாம் பிள்ளைகள். 40 km/h அப்படின்றது அர்த்தம் என்ன? ஒரு மணித்தியாலத்தில் இதே ஸ்பீடில் போகுமெண்டா இந்த வாகனம் 40 km போகும் அப்படின்றது தான் 40 km/hன்றது அர்த்தம். கேள்வி 3 மணித்தியாலத்தில் எவ்வளவு தூரம் போகும்? 3 மடங்கு, இல்லைன்னா நேர்வீத சமன் 3 தர 40 கீழ் 1. ஆகவே சிம்பிளாக எங்களுக்கு 120 km தூரம் போகும். நீங்கள் நேர்வீத சமன்லையும் செய்யலாம், சூத்திரத்தை பயன்படுத்தியும் செய்யலாம். இந்த இடத்துல சூத்திரம் கொஞ்சம் வேகமாகவே செய்யலாம், உண்மைதான். ரைட். ரோமல்லக்கம் 2. மீதி தூரத்தை கடப்பதற்கு மோட்டார் கார் செல்லும் கதியை காண்க. மீதி இருக்கிற 80 km தூரத்தையும் 2 மணித்தியாலத்தில் அந்த மோட்டார் கார் பயணம் செய்யுது. என்ன அதுவும் 40 km/h தான் வரப்போகுது. என்ன பாருங்க கூட 3 மணித்தியாலங்கள் பயணம் செய்து பின்னர் 80 km. ஸோ கதி சமன் எண்ணங்களோட சூத்திரம் இருக்குது. கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தின் கீழ் நேரம்.
தூரம் எங்களுக்கு தந்திருக்கு 80 கிலோமீட்டர். அலகு போட மாட்டேன் நான், பொதுவாக போட்டு படிப்பிக்கிறீங்கள. 80 கிலோமீட்டர். நேரம் 2 மணித்தியாலம். அதை சுருக்கினாலும் அதுவும் 40 தான் வரப்போகுது. அலகு கிலோமீட்டர் மணித்தியாலம் சம்பந்தப்பட்ட கதிக்குரிய அலகு கிலோமீட்டர் per hour. இல்லை நேர்வீத சமனில் செய்ய போகிறோம்டா 2 மணித்தியாலத்தில் நாங்கள் 80 கிலோமீட்டர் போய் சேர்றோம்டா கதி என்பது ஓரலகு நேரம் 1 மணித்தியாலத்தில் பயணித்த தூரம் தான் கதி. நேர்வீத சமன் குறுக்கு பெருக்கம் போட்டாலும் சரி, இல்லை 2ஆல் வகுத்திருக்கு 2ஆல் வகுக்கணும்னு போட்டாலும் சரி 40 வரும். ஆகவே 40 கிலோமீட்டர் தான் வரும் 1 மணித்தியாலத்தில் பயணித்த தூரம். ஆகவே கதி சமன் 40 கிலோமீட்டர் h-1. 1 மணித்தியாலத்தில் 40 கிலோமீட்டர் போயிருக்கும் அப்படின்றத நீங்கள் குறிக்கணும். ரைட், இது 2வது கேள்வி. மோட்டார் காரின் சராசரி கதியை காண்க. சராசரி கதியும் அதே தான். இப்போ இது வித்தியாசப்பட்டால் சராசரி கதி 2க்கும் இடையில இருக்கும். அதுக்காண்டி 2ஐயும் கூட்டிகிட்டு பிரிக்கிறதா இருக்காது. சராசரி கதி என்றது பயணித்த மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த மொத்த நேரம். இந்த வாகனம் மொத்தத்தில் முதல் ஒரு 40 கிலோமீட்டர் per hourல 3 மணித்தியாலம், அதாவது 120 கிலோமீட்டர் பயணித்தது. அதுக்கு பிறகு ஒரு 80 கிலோமீட்டர் பயணித்தது. ஆக மொத்தத்தில் இந்த வாகனம் பயணித்த தூரம் எவ்வளவு? 200 கிலோமீட்டர் தூரத்தை மொத்தத்தில் பயணித்தது. இதுக்காக எடுத்த நேரம், இந்த 120 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்காக 3 மணித்தியாலமும், இந்த 80 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்காக 2 மணித்தியாலமும் எடுத்தது. ஆக மொத்தத்தில் எடுத்த மொத்த நேரம் எவ்வளவு? 5 மணித்தியாலம். ஆகவே கதிசமன் சராசரி கதிசமன் சென்ற மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த மொத்த நேரம். சென்ற மொத்த தூரம் 200 கிலோமீட்டர், எடுத்த மொத்த நேரம் 5 மணித்தியாலம். அதை வகுத்தாலும் 40 கிலோமீட்டர் h-. என்னடா ரெண்டுமே ஒரே ஸ்பீட் தான். முதல் போனதும் 40 தான், 2வது போனது 40 தான். ஆகவே சராசரி கதியும் 40 தான். 40 கிலோமீட்டர் h-1 வர 3க்குமே 40 தான் விட. சாரி, 3க்கு 40 இல்லை, முதலாவதுக்கு 120. 3 கதியுமே 40 தான். முதல் பகுதி கதியும் 40 தான், 2வது பகுதியும் 40 தான், சராசரி கதியும் 40 தான். ரைட். பி பகுதி கேள்விக்கு போகும்போது மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி சுருக்குக, பெருமானம் காண்க. மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி தான் இதுக்கு பெருமானம் இப்போதைக்கு எங்களால் காணையிலும். ஏன்னா எங்களுக்கு கால்குலேட்டர் பயன்படுத்துறதுக்கான அனுமதி இல்லை. இதில் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி பெருமானம் காணணும்ன்ற கட்டாயத்துக்கு வந்தது காரணம் இந்த வகுத்தல். ஸோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி பெருமானம் காணணும்டா இந்த எண்கோவையை நாங்கள் முதல் ஒரு சமன்பாடாக மாற்றணும். எண்கோவை என்னண்டா 12.73 தர 7.49 அதை வகுக்க போகிறோம் 5.781. இப்போ இந்த எண்கோவை இந்த பெருமானம் கால்குலேட்டரால் இல்லை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி சுருக்கி அது இந்த பெருமானம் என்னென்று காணப்போகிறோம். இதை சமன்பாடாக்குறன் முன்னுக்கு ஒரு எக்ஸை போட்டு அந்த எக்ஸை காணும். ஒரு எக்ஸோ வையோ எந்த ஒரு அச்சரத்தையும் போட்டு ஒரு இது நான் பயன்படுத்துகிற முறை பிள்ளைகள் அப்படி தான் செய்ய முடியல. ஒரு முதல்ல மடக்கி எடுத்து அப்புறம் முரண் மடக்கி எடுக்க விட வரும், அப்படியும் செய்யலாம். ஆனால் ஒரு சமன்பாட்டு பிளானில் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிதலுக்கு சரியாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் மடக்கையை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா மடக்கை முதல்ல உள்ளே வரணும். மடக்கை எப்படி உள்ளே கொண்டு வரலாம்டா சமன்பாட்டின் இருபுறமும், சமன்பாடு தானே, சமன்பாட்டின் இருபுறமும் ஒரே செயற்பாடை செஞ்சால் சமன்பாடு குழம்பாது, பட் வேறு வடிவத்துக்கு மாறும். சமன்பாட்டின் இருபுறமும் மடக்கி எடுப்பேன். லாக் எக்ஸ் சமன் லாக் இந்த கோவை கட்டாயம் எழுதணும் 12.73 தர 7.49 முழுவதின் கீழ் 5.781. மடக்கை விதியை பயன்படுத்தி இதை உடைக்கணும். மடக்கை விதியை பயன்படுத்தி உடைச்சோம்னா மடக்கை விதி என்ன சொல்லுதுண்டா தனித்தனியாக பெருக்கப்பட்டு அது இந்த மடக்கை பெருமானம் காணும்னா தனித்தனி மடக்கை பெருமானம் கூட்டுப்படும். அதே மாதிரி வகுக்கிறவற்ற மடக்கை பெருமானம் தனி மடக்கை பெருமானம் கழிவிடும். அதாவது லோக் உள்ள போகைக்க 12.73 இந்த மடக்கை பெருமானமும் லோக் 7.49 இந்த மடக்கை பெருமானமும் முதல் பெருக்கமாக இருந்தது தனித்தனி மடக்கை பெருமானமாக மாறினோன்னு கூட்டலாக மாறும். அதே மாதிரி வகுத்தலாக இருந்தவர் 5.781 வகுத்தலாக இருந்தவர் அவர் பிளாக் உள்ள போனோன்னு கழித்தலாக மாறும் மடக்கை விதி. ஏண்டா இது எந்த சுட்டி விதி ஞாபகத்துக்கு வருதுன்னா பெருக்கப்படும் போது இது இந்த வலுக்கெல்லாம் இது சுட்டிகள் கூட்டப்படும்.
அந்த சுட்டிகளில் நாங்கள் போடுற மடக்கை பெருமானம்ன்றது இது எத்தனையாம் வலு என்ற சுட்டிகள். ஸோ சுட்டிகள் கூட்டப்படுது, மடக்கை பெருமானங்கள் கூட்டப்படுது. வகுக்கப்படும் போது அடிகள் சமனாக இருந்தால் சுட்டிகள் கழிக்கப்படும், அதான் வலு கழிவடுது. சரி, மடக்கை பெருமானம் கண்டு போடணும் பிள்ளைகள். இது ஒரு சின்ன பேட்டர்ன். முதல்ல ஒரு சமன்பாடு மாதிரி ஆக்கி மடக்கை இருபுறமும் எடுத்து மடக்கை விதியை அப்ளை பண்ணி அதுக்கு பிறகு மடக்கை பெருமானம் கண்டு சுருக்கிட்டு முரண் மடக்கை எடுத்தா விட, அவ்வளோதான். இப்போ மடக்கை பெருமானம்ன்றது 2 பகுதிகளை கொண்டது. பயப்படாத. சிறப்பியல்பு, தசமக்கூடு. அது ஏன் சிறப்பியல்புன்றது ஏன் தசமக்கூடுன்றதெல்லாம் தெளிவாக படிச்சிட்டோம். இப்போ ஏற்றுக்கொண்டு போக வேண்டிய நீ பழச படித்ததை மறந்தாலும் பிரச்சனை இல்லை. ரைட். சிறப்பியல்புன்றது தசம் எங்கே இருக்குது அப்படின்றத வச்சு நாங்கள் தீர்மானிப்போம். இருக்க வேண்டிய இடம்ன்றது பூஜ்ஜியம் அல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால் 1க்கும் 10க்கும் இடையில இருக்கிற எண்ணத்தான் மடக்கை அட்டவணையில நியம எண்ணன்னு சொல்லுவோம். ஆனால் இருப்பது இந்த இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் பின்னுக்கு. ஸோ இது இந்த சிறப்பியல்பு 1. தசமக்கூடு இங்கே இருக்க இலக்கங்கள் தான் தீர்மானிக்கும். இதில் 4 இலக்க எண். இந்த 4 இலக்க எண்ணில் முதல் 2 இலக்கத்தை சேர்த்துடணும். 12, 7, 3 இது இந்த தசமக்கூடு இருக்குது. மடக்கை அட்டவணைக்கு வந்துட்டு மடக்கை அட்டவணையாக நிற்கிறோம்ன்றதை கவனிக்கணும். ஏன்னா எங்களுக்கு மடக்கை புத்தகத்தை எடுத்தால் 3-4 அட்டவணை கிடக்கும். ஸோ மடக்கை அட்டவணையில் 12 முதல் 2 இலக்கத்தையும் 1ம் 2ம் சேர்ந்து 12, 12, 7, 3 எங்களுக்கு இது இந்த தசமக்கூடு இருக்குது. 12, 7 முதல் பிடிப்போம். 12, 7 இருக்கிற தசமக்கூடு 10, 38, 3 இருக்கிறது 10, 38, 10, 48. ஸோ 10, 48ன்றது இவற்றை தசமக்கூடு. சரி, இவற்றை தசமக்கூடுண்டா இவற்றை சிறப்பியல்பு இருக்க வேண்டிய இடத்துலையே தசம் இருந்தால் சிறப்பியல்பு இல்லைன்றா கணிதத்தில் பூஜ்ஜியம். 3 இலக்கம் இருக்குது, சரியா இருக்குது. 3 இலக்கத்தில் முதல் 2 இலக்கத்தை சேர்த்து 3வது இலக்கத்தில் தசமக்கூடு பார்க்கணும். 74, 9 இவற்றை தசமக்கூடு இருக்குது. 74, 9 74, 9 இருக்கிற தசமக்கூடு 87, 45. சின்ன விஷயம் பிள்ளைகள், இதை பார்த்து பயப்படாங்க. 87, 45 இவற்றை தசமக்கூடு மடக்கை பெருமானம் காணணும். முதல்ல சிறப்பியல்பு இருக்க வேண்டிய இடத்துலையே தசம் இருப்பதால் சிறப்பியல்பு 0. தசமக்கூடு பார்க்கணுமெண்டா 4 இலக்க எண் முதல் 2 இலக்கத்தை சேர்க்கணும். 57, 8 கண்டு இடை வித்தியாசம் 1க்கு கண்டு கூட்டணும். 57, 8 என்ன இருக்குது? 57, 8 57, 8 57, 8 இருக்கிற தசமக்கூட்டு பகுதி 76, 19. எனக்கு இன்னும் 4வது ஒரு இலக்கம் இருக்குது. அந்த 4வது இலக்கம் 1 இருக்கிறது 1. ஸோ 76, 20 வரும். 76, 20 கூட்டி கழிக்க வேண்டிய இது வெறும் தசம பலுக்கள் 10 இந்த எத்தனையாம் பலுன்றதான் நீங்கள் வந்து சேர்ந்துருக்கு. 1.10, 48 0.87, 45 கூட்டணும். கூட்டினா 13, 3 போட்டு ஒரு மிச்சம் 9, 7, 9, 1 1.97, 93. இதில் இருந்து 0.76, 20 கழிப்பம் 3 3லேருந்து 0 போனால் 3 0லேருந்து 3 போனால் கடன் எடுத்து கழிக்கணுமா. 9லேருந்து 2 போனால் 7, 7லேருந்து 6 போனால் 1, 9லேருந்து 7 போனால் 2, 1 ஒன்றும் கடன் எடுத்து கழிக்கிறது கொண்டும் இல்லை. 1.2173 வருது. இது விடை ஒன்று கேட்டால் இல்லை, இது விடைந்த மடக்கை பெருமானம் லொக் எக்ஸை தான் கண்டிருக்கோம். நம்ம எக்ஸை காணோம்னா லொக்கு அங்கே அனுப்பணும். லொக் அங்கால போனால் ஆன்டி லாக் என்று போகும். எப்படி மடக்கை என்ன வர்க்கம் அங்கால போய்க்க வர்க்க மூலம் என்று போகுதோ அதே மாதிரி மடக்கை அங்கால போகும்போது முரண் மடக்கை என்று போகும். ஆன்டிலாக் 1.2173. இந்த தசம கூட தர்ற இலக்கங்களை கண்டு தசம் குத்துறது இல்லை 10 இந்த விளைவில் போட்டு நீங்கள் போகலாம். நான் அப்படி போக மாட்டேன். சரியான முறை தான் முரண்மடக்கை தான் பயன்படுத்த போகிறேன். முரண்மடக்கு என்ற சொல் பயன்படுத்தாமல் அதை எழுதாமல் பயன்படுத்த போகிறேன். பட் முரண்மடக்கு தான். இது யாருடைய? எனக்கு எக்ஸுக்கு மடக்கை பெருமானம் காணும் போது இந்த மடக்கை பெருமானம் வருது தானே, சுருக்கி வந்து எடுத்து வச்சுக்க தானே. இந்த குறித்த மடக்கை பெருமானத்தை தரக்கூடியது யாருக்கு மடக்கை கண்டா ஏதோ ஒரு எண்ணுக்கு மடக்கை காணும் போது இந்த குறித்த மடக்கை பெருமானம் வர்றதுண்டா அவர் யார் என்று கண்டுபிடிக்கும். அதுக்கு இந்த தசம கூட தர்ற இலக்கங்களை கண்டுபிடிக்கும். ஏன்னா மடக்கை பெருமானம் 2 பகுதியாக நாங்கள் பார்க்குறோம். தசமக்கூடு சிறப்பியல்பு.
தசம கூடத்தான் இந்த இதில் என்ன செய்திருந்தாங்க ஞாபகம் இருக்கும். தசம கூடத்தை மடக்கேட்டவனையிலிருந்து கண்டுபிடிச்சினாங்க. ஸோ இந்த தசம கூட தருத இலக்கங்களை முதல்ல மடக்கேட்டவனை இந்த உதவியோடு தேடி பிடிக்கணும். 2173 மடக்கேட்டவனைக்குள்ளே போயிட்டு 2173 முன் வரிசையை பார்க்கணும். முதல்ல இன்னும் 21 வரையில் இந்த தாண்டிட்டோம். 20 21 போகுது. 2173 எனக்கு 75 தான் இங்கே இருக்குது. 75 இருந்தது எடுக்கலாம், அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் எடுக்கணும். 2148 தான் எடுத்தாகணும், வேறு வழியில் முன்னுக்கு இருக்கிறது தான் எடுக்கணும். 2148க்கு முன்னுக்கு 2841 எங்கே இருக்குண்டா 16 இல்லை, அது உண்மையை சொன்னால் 16 16 4ல் இருக்குது. 2148 எனக்கு 73 வேணும். ஸோ 2173க்கு இன்னும் எத்தனை வேணுமென்று பார்த்தா 2148 கழிச்ச வேண்டாம். கடன் எடுத்து 18 13 5 வரும். கடன் கொடுத்ததால் 6 2 25 எண்ணம் வேணும். சரி, இந்த ரோவில் அப்படியே போய் இடைவித்தியாசம் 25 தரக்கூடிய இலக்கம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். 25 இல்லை, 24 தான் இருக்குது. 24 பக்கத்தே இருக்குது. ஸோ 24 தான் எடுத்தாகணும், ரொம்ப ரொம்ப பக்கம். 24 தர்ற இலக்கம் என்னன்னு பார்த்தா 9. 24 தர்ற இலக்கம் என்ன 9. ஸோ எந்த எண்ணுக்கு எந்த இலக்கங்களுக்கு மடக்கை பார்த்தா எனக்கு இந்த தசமக்கூடு கிட்டத்தட்ட வருமெண்டா 16 4 9 என்ற இலக்கங்களுக்கு 1 6 4 9 என்ற இலக்கங்களுக்கு மடக்கை கண்டா இந்த தசமக்கூடு வரும். சிறப்பியல்பு 1 வரணுமெண்டா தசம் எங்கே இருந்திருக்கணும், இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தால் தசம் என்ன சிறப்பியல்பு 0. தசம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் சிறப்பியல்பு 0. இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தானம் தள்ளி இருந்திருக்கணும். 16.49க்கு மடக்கை கண்டாத்தான் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு கடைசி தசமதானம் 4ஆம் தசமதானத்தில் ஒரு சின்ன வித்தியாசம் வருது. கிட்டத்தட்ட 11.2173 வரும். லொக் எக்ஸும் இதே மடக்கை பெருமானத்தை தருது. லொக் 16.49 இதே மடக்கை பெருமானத்தை தருது. ஆகவே எக்ஸ் சமன் 16.49 மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி முரண்மடக்க தான். ஆனால் முரண்மடக்கு என்ற சொல் எழுதாமல் காணும். அவ்வளோதான் பிள்ளைகள். இதுக்கு உங்களுக்கு புள்ளி திட்டம் 5 5 பிரிக்கிற மாதிரியும் எல்லாம் 4 5 பிரிக்கிற மாதிரியும் எல்லாம் நான் 5 5 பிரிக்கிறேன். முதலாவது கணக்கின்படி நீங்கள் முதலாவது கணக்கில் வந்து நீங்கள் என்ன தூரத்தை காண்றீங்களானே, சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ். அதே மாதிரி ரெண்டாவது கணக்குக்கும் கதிக்கு சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ். 2 கதியும் மாறாத நாடி நீங்கள் நேரடியாக சராசரி கதியும் அதே தான் அப்படின்னு நேரடியாக ஒன் வேர்ட்லேயே கொடுத்துருக்கலாம். அதனாடி அந்த விடைக்கு மட்டும்தான் மார்க்ஸ், நேரடியாக கொடுக்கக்கூடிய விடை. ரைட், அடுத்ததுக்கு போக முடியல. மடக்கை விதியை அப்ளை பண்ணி இந்த வரி எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ். மடக்கை பெருமானம் 3ம் சரியாக கண்டிருந்தால் 2 மார்க்ஸ், 1 பிழைச்சிருந்தாலே 1 மார்க்ஸை கழிச்சு கொள்ளுங்க. 2 சரியாக இருந்தால் 1 மார்க்ஸ், 1 சரியாக இருந்தாலும் 1 மார்க்ஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. மடக்கை பெருமானம் 3ம் சரியாக கண்டிருந்தால் தான் 2 மார்க்ஸ் கொடுங்க. இதை சுருக்கி இந்த விடைக்கு கொண்டு வர்றதுக்கு 1 மார்க்ஸ். முரண்மடக்கை எடுத்து 16 அந்த விடை 16.49 என்ற விடைக்கு 1 மார்க்ஸ். இதுக்கு 5, அதுக்கு 5. ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வினாவுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத எனக்கு பதிவிடணும்.